ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்லாம் எப்படி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கார்னர்லாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து நீடில் திருப்பணும், எந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல எப்படி ஷார்ப்பாக கொண்டு வரணும் ஸ்டிச்சை அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நான் நீடில் உள்ள இறக்கிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சு. இப்படி பேக் போயிட்டு ஒரு குட்டி செயினாக எடுத்துகிட்டு திருப்பிக்கணும். ஓகேங்களா, திருப்பிட்டு நீங்கள் எப்பயும் போல் டைரெக்ஷனை நோக்கி நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு கார்னர் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ கார்னர் வந்ததுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைரெக்ஷன் நோக்கி போடுவோமா, அப்போ இந்த கோடு வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் அப்படியே ஒரு சின்ன செயினை எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க கார்னர் கிட்ட. ஓகேங்களா, அப்படி திருப்பும் போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஷார்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்காக வேண்டி தான் நம்ம அதை பண்ணுறோமே. நீங்கள் இந்த ஷேப் வரைகிறீங்க இல்லையா, அது வந்துட்டு குட்டியாகவே வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் ஒன்றும் பெருசாக வரைஞ்சி நம்ம போட மாட்டோம். ஸோ அதனால் குட்டியாக வரைஞ்சி ஒர்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா, நீங்கள் பெருசாக வரைஞ்சி அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் குட்டியாக வரைஞ்சி அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது நீங்கள் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஓகே, இங்கே கார்னர் வந்துருச்சு. அப்போ இந்த டைரெக்ஷனில் திருப்ப போகிறோம். ஸோ இந்த கோடு இருக்குது இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக செயின் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இந்த கார்னர் வந்து நமக்கு ஷார்ப்பாக வரதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே, இந்த கார்னர் வந்துருச்சு. ஸோ இந்த டைரெக்ஷன் நம்ம செயின் திருப்ப போகிறோம். ஸோ அதனால் குட்டியாக ஒரு செயின் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, எடுத்துகிட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கிறோம். ஓகேவா, ஓகே, இப்போது நீடிலோட டைரெக்ஷன் மாறும். ஓகேங்களா, இப்போ இந்த கார்னர் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த டைரெக்ஷன் நம்ம நோக்கி வரணும். ஸோ அதனால் இந்த பேக்கில் போயிட்டு ஒரு குட்டியாக செயின் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே திருப்பிக்கிறீங்க. இதையுமே அந்த குட்டி செயின் எடுத்துகிட்டு திருப்புறீங்க இல்லையா, அப்போ திருப்பும் போதும் நீங்கள் ரொம்ப திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் வந்துட்டு எடுக்காதுன்னு வைங்களேன், கார்னர் வராது. ஸோ அதனால் குட்டியாக எடுத்துட்டு மெதுவாக நீங்கள் திருப்பணும். சரிங்களா, மெதுவாக நீங்கள் திருப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நீங்கள் திருப்புற ஷேப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் ஓகேங்களா, இப்போ இங்கே கார்னர் வந்துருச்சு. ஸோ இந்த கார்னர் கிட்ட நீங்கள் குட்டியாக செயின் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேம்மா, இந்த கார்னர் வந்தாச்சு. ஓகேங்களா, ஓகே, இந்த கார்னர் வந்தால் இந்த பக்கம்
திருப்பிக்கிறோம் அப்படியே. ஏன் நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டைரக்ஷன் நோக்கி நம்ம போகிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? நான் ஆரம்பத்துலேருந்து அதுதானே சொல்லியிருக்கேன். இப்போ திருப்பியும் பாருங்கள், இந்த கார்னர் எனக்கு வந்துருச்சா? நான் ஒரு செயின் போட்டுக்கிறேன். இந்த கார்னர் எனக்கு வந்துருச்சா? ஓகே. இந்த கார்னரில் நான் இப்படி போகணும். ஸோ அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் நான் குட்டியாக எடுப்பேன். ஒவ்வொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது குட்டியாக ஒரு செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1 செகண்ட். ஓகேங்களா? இப்போ திருப்பிட்டு குட்டியாக ஒரு லாக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே டைரெக்ஷனாக மாற்றுங்க. ஓகே. இந்த கார்னர் வந்துருச்சு. இப்போது இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம திருப்பி பழைய மாதிரி போட்டு வர போகிறோம். இது வந்துட்டு நீங்கள் ஜரியில் ஈஸியாக போட்டுடலாம். சில்க் த்ரெட் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பேக்கில் போயிட்டு ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வரைக்கும் வந்தாச்சு. இங்கே வரைக்கும் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ இங்கே போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. நீடில் மட்டும்தான் டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். பட் ஸ்டாண்டோ ஃப்ரேமோ நீங்கள் எதையுமே திருப்பவே கூடாது. ஓகேங்களா? அப்படி திருப்பினீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுவே பழகிடுவீங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃப்ரேமை திருப்பிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஷேப்லாம் தந்து ட்ரை பண்ண சொல்கிறோம். இப்போ பேக்கில் வந்துட்டு ஒரு செயின் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இருங்க, இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த கார்னர் வந்துருச்சு. ஸோ அதனால் நல்லா பாருங்கள். ஓகே. இப்போது இந்த கார்னர் வந்துருச்சு. ஸோ அதனால் பேக் போயிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு நம்ம திருப்பி அடுத்த டைரெக்ஷன் நோக்கி போக போகிறோம். இங்கெல்லாம் வந்துட்டு உடனே திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கார்னருக்கும் நான் பேக்கில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு திருப்பிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக முடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் திருப்பியும் பெருசாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், பிடிச்சி இழுத்தாலும் வராது. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நான் சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? ஓகே. இதை லைட்டாக சுற்றிட்டு கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும்.
ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துலலாம் எப்படி திருப்பியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீட்டாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஷேப்க்கு போகலாம் வாங்க. போடலாம். நான் திலகம் ஷேப்க்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் பேக் ஸ்டிச்லாம் நான் எடுக்காமல் தான் போட போகிறேன். ஏன்னு ரீசன் சொல்கிறேன் உங்களுக்கு. பேக் ஸ்டிச் எடுத்தும் போடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுக்காமல் போடுறதுக்கு என்ன நான் என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நான் இப்போ டைரெக்டாக செயின் எடுத்துகிட்டேன். அப்படியே திருப்பி நான் ஸ்டிச் போட்டு வர போகிறேன். நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? திருப்பி கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு நான் இங்கே நான் காமிச்சேன் இல்லையா? பேக் போயிட்டு இங்கே பாருங்கள். பேக் போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் திருப்பின ஒரு நாட்டு மாதிரி இங்கே வந்து அந்த செயின் வந்து நாட்டு மாதிரி திருப்பும் போது ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் இங்கே வந்துட்டு நான் பேக்கில் போயிட்டு குட்டி செயின் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நான் திரும்பவே இல்லை. டைரெக்டாக திருப்பிட்டேன். ஓகேங்களா? ஓகே ஓகே இப்போது கண்டினியூ பண்ணலாம். ஓகே இப்போ வந்துட்டு இந்த எட்ஜுக்கு வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இந்த டைரெக்ஷன் நோக்கி வரணும். ஸோ அதனால் இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக செயின் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஓகேங்களா? குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ வந்துட்டு செயின் போடலாம். குட்டி செயினாக போடும் போது தான் உங்களுக்கு அந்த ஷேப்லாம் அழகாக எடுக்கும். நான் சொல்லிட்டேன். திலகம்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு புட்டாஸ் ஒட்டுறோம் அப்படின்னாவே போடுறோம் அப்படின்னாவே அந்த புட்டாஸில் ஏதாவது திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலெலாம் கூட செயின் ஸ்டிச் கொடுப்போம். அதெல்லாம் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் திலகம் போட்டுட்டிங்கனாவே கிட்டத்தட்ட எல்லாமே பழகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். சரிங்களா? ஏன்னா லீஃப்லேருந்து எல்லாமே நம்ம அந்த திலகம் ஷேப்பில் தான் நம்ம லீஃபாக இருந்தாலும் சரி திலகம் ஷேப்பில் நம்ம போட்டு பழகும் போது லீஃப் கூட நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். சரிங்களா? ஓகே இந்த இடத்துல நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஸ்டிச்சுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது. இப்போ பாருங்கள், அங்கேயும் நான் ஒரு செயின் போட்டுட்டேன்னா கடைசி வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ எண்டு நாட்டு வந்துட்டு இங்கே பக்கத்தில் போட்டிங்கன்னா இங்கே முடிச்ச மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணாலும் கரெக்டாக வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் கேப் வர மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு கேப் வரும். ஸோ அதெல்லாம் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த செயின் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு செயின் அதுக்குள்ளே நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக ஒரு செயின் எடுத்தோம் இல்லையா நாட்டுக்காக வேண்டி, அந்த செயினை அதுக்குள்ளே விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்பயும் போல் அந்த மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளேயே நீடில் விட்டுட்டு த்ரெட்டை மேலே எடுத்துடணுங்க. நமக்கு இந்த த்ரெட்டை விட்டதுக்கப்புறம் உங்கள் கீழே நூல் வந்து லூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி தான், ஆனால் எடுக்க உங்களுக்கு வந்துருங்க. ஓகேங்களா? ஓகே இப்போ பாருங்கள், இப்போது நாட் போட போகிறேன் நான். ஓகேங்களா? நாட் போட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு விஷயம் இருங்க. இப்போது இந்த இதை வந்துட்டு கீழே இழுத்துக்கலாம். ஓகே இங்கே பாருங்கள் எப்படி அழகாக ஷார்ப் கிடச்சிருக்குட்டு. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்க எந்த இடத்துல முடிச்சிங்கன்ட்டு பார்க்கும்போது தெரியாது.
ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் செயின் எடுக்காமல் இப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே போட்டு நான் வந்துட்டு எண்டு நாட் போட்டேன். நீங்கள் பேக் செயின் எடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் நாட் போடலாம், தப்பில்ல. அதே நீங்கள் வந்துட்டு இப்போ நான் போட்டேன் இல்லையா ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே நாட்டு, அதே மாதிரி நீங்கள் அதில் போடலாம். ஆனால் அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு நாட் எடுத்துருக்கனால அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு போடுறக்கு. சரிங்களா? அதனால அதில் வந்து போட முடியாது. நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா போடலாம். அப்படி உங்களால போட முடிஞ்சாலும் நீங்க போடுங்க. அது தப்பில்ல. ஏன்னா, இங்க வந்துட்டு நமக்கு அசிங்கமா தெரியக்கூடாது. அதனால நாம இத வந்துட்டு போட்டு பழகணும். ஓகேங்களா? அ இத தவிர்த்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படி பேக் நாட் நீங்க போட்டுட்டு, அதாவது பேக்ல செயின் எடுத்து நீங்க போட்டுட்டு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு செயினுக்குள்ள வந்துட்டு போடாமையும் நீங்க நாட் போடலாம். பக்கத்துல கொஞ்சம் கேப் இருக்குன்னு நான் சொன்னேன்ல அப்பலயே, அந்த கேப்புக்குள்ள நீங்க போடணும். குட்டி கேப்லயே நீங்க வந்துட்டு அதில ஒரு செயின் போட்டு, அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல நீங்க வந்துட்டு எண்டு நாட் போடலாம். அப்படி போடலாம். அது வந்துட்டு இடையில கேப் வராம நீங்க பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் 2 முறையில சொல்லியிருக்கேன். இது 2மே போடலாம். ஆனா, ஃபினிஷிங் நீட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. ஓகே. இப்போ இன்னைக்கு வந்துட்டு இந்த 2 ஷேப்பும் நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு ஷேப் மட்டும் நான் போட்டுட்டு, அதில வந்துட்டு இன்னொரு நாட் நான் வந்துட்டு எப்படி போடணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நாட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செயின்குள்ள போடாம ஒண்ணு போட்டு காட்டுறேன். சரிங்களா? அந்த மாதிரியும் போடலாம், இந்த மாரியும் போடலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக. ஓகேங்களா? ஓகே. ஓகே வாங்க போலாம். ஓகே. இப்போ நான் ரவுண்டு வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இதில நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இதில வந்துட்டு நானு பேக்ல போயிட்டு ஒரு செயின் எடுத்துட்டு வரேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரியும் போடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இப்போ ஒரு ஷேப் வரைஞ்சு நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டுருக்கேன். சரிங்களா? ஓகே. பேக் செயின் நான் எடுத்துட்டேன். அதாவது பேக்ல போய் குட்டி செயின எடுத்துட்டு அப்படியே ஃப்ரண்ட் திருப்பிக்கிட்டேன். இப்போ பாருங்க எப்பயும் போல இது எப்பயும் போல போட்டு முடிச்சிடலாம். இருங்க. ஓகே. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க. இப்போ இங்கே பாருங்க. இங்கே வந்துட்டு சின்னதா கேப் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், இங்கே நாட் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால இங்கே வந்துட்டு நீங்க எப்பயும் போல எண்டு நாட் போட்டுக்கலாம். எண்டு நாட் போட்டு இந்த கேப்ப வந்து மறைக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்படின்னா நீங்க எண்டு நாட் போட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு செயின்குள்ள நீங்க போட தேவையில்ல. சரிங்களா? இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட்டு செயினுக்குள்ள போடாம போடலாங்கிறத நான் இத தான் சொன்னேன். ஓகேங்களா? இந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணணும்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு செயின ஒட்டியே நீங்க நாட் போடணும். ஓகேங்களா? எப்பயும் போல நாட்ட போட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த கேப் நீங்க மறைக்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு பெரிய விஷயமே. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு நாட் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. அந்த இத வந்துட்டு அந்த நீடில வந்துட்டு மெதுவா எடுங்க. அப்படி மாட்டிக்கிட்டாலும் நான் சொன்ன மாரி இப்படி லூஸ் பண்ணிட்டு அப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க. இப்போ நான் வந்துட்டு நாட் போட்டு உள்ளே இழுத்து விட்டுட்டேன். சரிங்களா? நான் குட்டி நாட் போட்டு அப்படியே உள்ளே இழுத்தோனையுமே எனக்கு போயிருச்சு. இழுத்தாச்சு.
இப்போது இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரியும் நம்ம போடலாம். நான் திலகம் ஷேப்க்கு சொன்னேன் இல்லையா? அந்த மாரியும் நம்ம போடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபினிஷிங்கில வந்துட்டு இந்த கேப்பெல்லாம் தெரியக்கூடாது. நீங்க எங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரோட ப்ளவுஸில போட்டு குடுக்கும்போது, கஸ்டமர் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் சொன்னேன். இத நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க 2 டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நான் 3 ஷேப் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இந்த 3 ஷேப்புமே நீங்க வந்துட்டு ஆம் போட்டு பாருங்க. போட்டு நல்லா செயின் ஸ்டிட்ச் போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச். என்ன டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.